ஸ்ரீராமஜெயம். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கொஞ்சம் சத்தமா. ஸ்ரீராமஜெயம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம் ராஜலட்சுமி. பதிவு எண் 904. எனது இன்றைய தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். மிதிலை நகரம் மிக அழகாகவும் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த நகரமாக இருந்தது. அயோத்திக்கும் நேபாளத்திற்கு அருகில் இருக்கும் மிதிலை நகருக்கும் 450 மைல் தூரம். 14 நாட்கள் நடந்து சென்றார்கள். ராமர் மிதிலை நகரில் உள்ளே நுழைந்தவுடன் மேல் மாடத்தில் பார்வையை செலுத்தினார். அங்கே சீதா பிராட்டியும் நிமிர்ந்து பார்த்தார். அதே நேரம் சீதையும் ராமரை பார்த்தார். ஜானகி தேவி இருவிழி வாசல் திறந்து வைத்தார். ராமர் வந்தார். மயங்கி விட்டார். தன் பெயரை கூட மறந்து விட்டார். இப்படியாக ஒருவர் இதயத்தில் ஒருவர் மாறி புகுந்து கொண்டார்கள். என்னரு நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். மன்மதனும் எழுத வண்ணா பேரலையான சீதை மாடத்தில் நின்றபோது ஒருவரின் விழிகளோடு மற்றவரின் இரு விழிகள் கவ்விக்கொண்டு ஓர் இமையை மற்றோர் இமை விழுங்க இருவரின் நிலை பெற்று நில்லாமல் இடம்பெயர்ந்து மற்றதுடன் இணைய அழகிய சீதையை ராமர் நோக்க ராமரை சீதையை நோக்கினார். ஏன் பார்த்தார்கள்? எதற்காக பார்த்தார்கள்? ராமர் சிவதனுசை வளைக்கப் போகிறார் அல்லவா? எனவே ராமர் சொல்கிறார், உன் கருணை கண்ணை எனக்கு காட்டு, அப்போதுதான் நான் ஜெயிக்க முடியும் என்று. உடனே சீதையும் புரிந்து கொண்டாளாம். சீதா என்ற சக்தி ராமரின் தோள் மீது தன் பார்வையை செலுத்தி தோளில் சக்தியை கொடுத்ததால் தான் ராமரால் சிவதனுசை தூக்கி நான் ஏற்ற முடிந்தது என்று பொருளாகிவிட்டது. ஆனால் அவர்களின் பார்வை பரிமாற்றம் ஒரு நொடி பொழுது. இதை மனிதரால் செயலாற்ற முடியுமா? ராம் 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 ஜெய ராம் 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 சீதாராம் அவர்களால் முடிந்தது. இனியும் முடியப்போவது கிடையாது. அவர்கள் மாறி நாமும் வாழ முடியாது. ராம் ராம் ஜெய ராம் சீதாராம்.